ஸோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இன்னைக்கு எப்படி எடிட் பண்றோம்னு தான் பார்க்க போறோம். இது பிகினிங் காய்ஸ். பிகினிங் எப்படி எடிட் பண்ணணும்னு நான் சொல்லி தர போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் சொல்றது நான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணும்னு தெளிவா தெரியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். Rest in peace. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம பேசுறதுனா நேரம் இல்லை. இப்போ உங்ககிட்ட இன்ஷாட் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன். இன்ஷாட்குள்ள போங்க. இப்போ இன்ஷாட்குள்ள போயிட்டு இருங்க, இது டிஸ்கார்ட் மட்டும் கொடுத்துட்றேன். டெலிட் டிஸ்கார்ட். இப்போ கொடுத்துட்றேன் கைஸ். இப்போ பாருங்க, இதுக்குள்ள போயிட்டு இங்க பாருங்க கைஸ். இப்போ உங்களுக்கு என்ன வேணும், போட்டோ வேணும், எப்படி எடிட் பண்றதுன்னு தான் காட்ட போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஒரு கோஜோ எடிட் பண்ணலாம் கைஸ். இப்போ இந்த ஒரு போட்டோ, அடுத்து இது போட்டோ, இந்த போட்டோ, இந்த போட்டோ, அடுத்து இந்த போட்டோ, இந்த போட்டோ. இந்த போட்டோலாம் எப்படி எடுக்கிறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க, கூகுள் ஃபர்ஸ்ட் போய்க்கோங்க. இங்க கூகுள் இருக்கும். இந்த கூகுளுக்குள்ள போயிட்டு சர்ச் பட்டன் கொடுத்துட்டு என்ன பண்றீங்க, கோ ஐயோ இருங்க ஒரு செகண்ட், கோஜோ போட்டோஸ்ன்னு போட்டுக்கோங்க. கோ அடுத்து கோஜோ கோஜோ போட்டோன்னு போட்டுக்கோங்க. போட்டோ இங்க வந்துச்சு பாருங்க, இது போட்டுக்கோங்க. போட்ட உடனே இந்த மாதிரி வரும் கைஸ். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஓகேவா, அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. எடுத்துட்டு அப்படியே இன்னும் உங்களுக்கு நிறைய இது வேணும்னா இப்படி பண்ணுங்க. கோஜோ இன்கிரெடிபிள் எடிட்னு போட்டு இன்கிரெடிபிள் எடிட் போட்டோன்னு போட்டு கோஜோ இன்கிரெடிபிள் எடிட்டா போட்டோ தானே போட்டேன். எடிட் போட்டோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு எது நல்லா இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இது செம்மையா இருக்கு. இது 2 போட்டோவும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை எடுத்து பண்றீங்க, கேமராஸ்குள்ள போய்க்கோங்க. கேமராஸ்குள்ள போயிட்டு இதுக்குள்ள இந்த மாதிரி சைடுல போட்டோ எடுத்திருப்பீங்களா, அதை கொடுத்துட்டு மேல இப்படி ஒரு மாதிரி இருக்கும். அந்த மவுண்டன் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா ஆல்னு இருக்கும். இந்த ஆல் கொடுத்துட்டு இது இருக்கு பாத்தீங்களா. இப்போ நீங்க என்ன பண்ணோம், எடிட் கொடுத்துட்டு இதுல ரீடச், அட்ஜஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஃபில்டர், உங்களுக்கு என்ன ஃபில்டர் வேணுமோ அது போட்டுக்கலாம். ஃபிளேரு, அடுத்து டெண்டர், அந்த மாதிரி நிறைய போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த இது போட்டுக்கிறேன், ரோசின்னு. இது போட்டு கிராப் கொடுத்துட்டு நீங்க இப்படி பக்கத்துல இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்து கொஞ்சம் இப்படி வச்சு கரெக்டா வரணும். இப்படி வச்சு இப்படி இது கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணும். நிறைய போட்டோ பண்ணணும். அதுவும் நீங்க பார்த்த அந்த ப்ளூ கலர் லைன்ல தான் பண்ணணும், இல்லைன்னா போட்டோ மறைஞ்சிரும். ஒரு மாதிரி என்னென்னமோ ஆயிடும். எனக்கு அப்படித்தான் ஆகி நான் பண்ண பாடி எனக்கு தான் தெரியும். அப்புறம் இது இருக்கு பாத்தீங்களா, இதை எடிட் கொடுத்துட்டு ஸோ 8 போட்டோ எடிட் பண்ணலாம். சரியா, இது இது இப்படி கொடுத்துட்டு இப்படி இப்படி வச்சு ஓகே, இதை கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிடும். இப்போ நம்ம 3 போட்டோ எடுத்திருக்குமா, அடுத்து இந்த போட்டோ, இந்த போட்டோ, இந்த போட்டோ, 3 போட்டோ தான். இருங்க, எடிட் வேணாம் கைஸ், நம்ம 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கலாமா, 3 எடுத்துக்கலாமா? அதுவும் நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போ பாருங்க, நீங்க ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை விட இதுவா இருக்கும் ஒரு மாதிரி. சரி, இதையும் எடுத்துப்போம். அடுத்து இது தானே 4K வால்பேப்பர். இது அப்படியே அழகா இப்படி வச்சிடணும்.
வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம்னா ரீசொல்யூஷன் கொடுத்துருங்க. ரீசொல்யூஷன் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா இன்ஷாட்குள்ள போயிடுங்க. இன்ஷாட்குள்ள போயிட்டு என்ன பண்ணோன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். ஐயோ இருங்க. இப்போ வந்து நான் இது எடுத்திருக்கேன்ல, இந்த 5 போட்டோ எடுத்திருக்கேன்ல, இதெல்லாம் வந்து 5 கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிட்டு இங்க டிக் இருக்கா இது கொடுத்துடணும். இதை கொடுத்த உடனே ரொம்ப லாங்கா போவோம். இது எனக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த டூரேஷன் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன செகண்ட் வேணும், எத்தனை செகண்ட்குள்ள வேணும்னு இதுல போட்டுக்கலாம். நான் வந்து 2.3 கொடுக்குறேன் கைஸ். 2.3யும் கொஞ்சம் லாங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருங்க 1 மினிட் 1.5 இருங்க 1.5 இருக்கட்டும். உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டா வேணும்னா நீங்க 1.5 போட்டுக்கோங்க. இருந்தாலும் கொஞ்சம் இதுவா இருக்கு. 1 செகண்ட் போட்டுக்கலாம். 1.0 ஓகே. பாத்தீங்கன்னா இப்பதான் கரெக்டா இருக்கு. ஐயோ பிஐபி போட்டேனே. இந்த பிஐபினா என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒன்றும் இல்லை, அது ஆட் போட்டோ கைஸ். இப்போ இதை கொடுத்துட்டு இந்த இது இருக்குல்ல, இதை அப்படியே அடை இருங்க. ஓகே. இப்போ கொடுத்துட்டு இதுவும் ஓகே பண்ணிட்டு இதில் கொடுத்துட்டு இதுலேயும் டியூரேஷன் வந்து 1 கொடுத்துட்டு அடுத்து இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ தான் கைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போல்லாம் வந்து கமெண்ட்டே அடிக்கிறது இல்லை, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து இப்படி பண்ணிட்டீங்களா, இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு எதனா டெக்ஸ்ட் வேணும்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு பாட்டு வேணும்னா பாட்டு எல்லாம் போட தேவையில்ல. நான் வந்து அது கடைசியில சொல்றேன். பாட்டு வந்து ஒரு ட்ரிக் இருக்கு, நானே அப்படித்தான் போட்டுட்டு இருக்கிறேன். எப்படின்னா வந்து இந்த மாதிரி இருங்க. அனிமேஷன். இந்த அனிமேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய வரும் கைஸ். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது சொல்லுங்க. இருங்க, இது ஹார்ட்டு. அடுத்து இது நிறைய பேர் எது யூஸ் பண்றாங்கன்னா இதுதான் கைஸ் யூஸ் பண்றாங்க. இது இல்லை இதுதான் யூஸ் பண்றாங்க. இது இல்லை, ஜூம் அவுட். இதான் கைஸ், இது யூஸ் பண்ணிடுங்க. இதுக்கு இது இருங்க. இப்போ நீங்க ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கணும். இதுக்கு மட்டும்தான் இப்படி வருதா, இதுக்கும் வரணுமான்னு. அப்படி வரலன்னா இதுக்கும் வந்து நீங்க அனிமேஷன் பண்ணோம். ஜூம் இன் பண்ணிட்டீங்களா, அப்புறம் இதுலயும் அனிமேஷன் பண்ணோம், இதுலயும் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போடாதவங்கலாம் போட்டு பாருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் 74 இது போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இருங்க, இது டூரேஷன் ஓகே. இது வந்து காம்போ. காய்ஸ் இது வைக்கலாம் காய்ஸ். இது வச்சா இன்னும் நிறைய போகுது. ஆஹா, இது தெரியாம போச்சே. இருங்க, இதுக்கும் அனிமேஷன் வந்து ஜூம் இன் பண்ணிட்டு காம்போ இருக்குல்ல, இது ஸ்பின் பண்ணிக்கலாம். ஓகே, இதை பண்ணிட்டு இப்படி பண்ணீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம லைக்ஸ் பிச்சிக்கும். ஓகே, இதுக்கு காம்போ வந்து ஃபால் ஸ்பின். இனிமே இப்படிதான் கைஸ் நானே வீடியோ போட போறேன். ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காம்போ இருக்குல்ல, ஸ்பின். ஓகே, இருங்க, இந்த லூப்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் என்னன்னு தெரியலப்பா. இப்போ இது கரெக்ட் கொடுத்துட்டு இந்த போட்டோ இருக்குல்ல கைஸ், இருங்க. பேச்சு. ஐயோ வாய் வேற கொலருதே. பேசி வாய் வலிக்குது. கொஞ்சம் வந்து மூச்சு வாங்கி விட்டுக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காம்போல வந்து ஸ்பின்னு. இதை கொடுத்துட்டு இது இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு ஸ்பின் ஃபால். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இப்படி நல்லா இருக்கும். ஆனால் வீடியோவே 4 செகண்ட் தான். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா, ஐயோ ஆடு போடுறாங்க, இருங்க. அப்புறம் கைஸ், நீங்க இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணீங்கன்னா வந்து இது போட்டுட்டே இருப்பானுங்க ஆடு. போட்டுட்டே இருக்க மாட்டானுங்க, ஒரு ஆடு தான் போடுவானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பேசி மூச்சு வாங்குது கைஸ். இப்போ வந்து யூடியூப்ல வந்து இது பண்ணிட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா இது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த எடிட் இருக்குல்ல, எடிட் கொடுத்துட்டு கீழே மியூசிக் இருக்குல்ல, இந்த மியூசிக்கை கொடுத்துட்டு இதை கொடுத்துருங்க. ஐயா
ஓகே இருங்க. இதுல வந்து மூலாங்கான்னு சர்ச் பண்ணிக்கோங்க. எம்மு ஓ இங்க வந்துச்சு. இல்லைங்க, இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ போட்டுக்கோங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இது போட்டுக்கிறேன். பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்க. நல்லா இன்னும் நீங்க நிறைய போட்டோஸ் போடணும். நான் இப்பதான் போட்டிருக்கேன். இப்போ இது கொடுத்துட்டு இங்க கேப்ஷன் ஜுஜுட்சு கைசன். அடுத்து ஐயோ கோஜோன்னு வந்தது, எங்கடா அது? சரி, ஜுஜுட்சு கைசன் மட்டும் போட்டு இப்படி கீழே அப்லோட் சார்ட்ஸ் போடுங்க. அவ்வளவுதான், நேரத்துல லைக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, செம்ம ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ. ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே காய்ஸ், பை காய்ஸ், பை. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை.